ஸ்கேன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த இதுல இந்த இப்போ டைரக்டா அவங்களுடைய வாட்ஸ்அப் கால் இருக்கட்டும், இமெயில் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதை நாம எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பெரியசாமி மேல முதல்ல 2 கேசஸ் இருக்கு. குறிப்பாக சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, அதாவது டிஎம்கே கருணாநிதி குடும்பத்துக்கு வேண்டியவங்களுக்கு, கருணாநிதிக்கு பாதுகாவலராக தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்த ஜாபர் சேட்டு, கணேசன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் வந்து முறைகேடாக வீடுகளை ஒதுக்கினார் அப்படிங்கிறது. அதுவும் எப்படி, இவருடைய மருமகன் துவாரகநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்போர்ட், அவங்களுடைய உற்பத்தி எல்லாமே பெருவாரியாக எக்ஸ்போர்ட்ல தான் போயிட்டு இருக்கு, வெளிநாடுகளுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுல ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு அப்படிங்கிற மேட்டர் இப்போ வெளியில வந்திருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ வந்தது யார் தெரியுமோ? அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறையில ஒரு உள்பிரிவு, அது என்ன, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி, வருமான வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 908 கோடி ரூபாய் பெனல்டி கட்ட சொன்னாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஒரு வருஷம் முன்னால 908 கோடி ரூபாய் பெனால்டி கட்டுற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிருக்கிறாரு. எவ்வளவு வருமானம் இருக்கும் அப்படிங்கிற நீங்க பாத்துக்கீங்க. டிஎம்கேனுடைய கைகள் எவ்வளவு தூரம் போகிறதுன்னு பாருங்க. உச்ச நீதிமன்றமே தடை செய்யற அளவுக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதுக்கு பயங்கரமான முகாந்திரம் இருக்கு. பணம் வாங்கியிருக்கிறாரு, வீடை கொடுத்திருக்கிறாரு, பணம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவர் வச்சுக்கிட்டாரு, எவ்வளவு பெர்சன்டேஜ் முதல்வருடைய குடும்பத்துக்கு போச்சு, கட்சிக்கு நிதியா போச்சு அப்படிங்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்கள்ல ஒருவர் பெரியசாமி. அவருடைய மகள் கோகுல இந்திரா அவங்களுடைய வீட்டில் வந்து ஜிஎஸ்டி ரைடு வந்து நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கிட்ட அந்த ரைடு வந்து நடந்தது. அந்த ரைடின் போது ரகசியமான ஹார்ட் டிஸ்க் வந்து அவங்களோட வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கோகுல இந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கொலை வழக்கு வந்து அவங்க மேல இருந்தது. அது வந்து பெரியசாமியினுடைய அரசியல்லே ஒரு கருப்பு புள்ளியா அந்த கேஸ் வந்து பார்க்கப்பட்டுச்சு. தற்பொழுது இந்த ஹார்ட் டிஸ்க் மூலியமா ஏதாவது பூதாகரமான சம்பவம் நடக்குமா, இல்ல நார்மலா முடிஞ்சிருமா? எப்படி சார்? நார்மலி என்ன ஆகும், அவங்க ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க. ஹார்ட் டிஸ்க் தவிர அந்த இதுல இமெயில்ல மற்ற கரஸ்பாண்டன்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இந்த ட்ரிப் கூட நீங்க பார்க்க முடியும். அவங்க வந்து ஒரு பிரிண்டர் உள்ள எடுத்துட்டு போனாங்க. பிரிண்டரு, அதுக்கு வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஸ்கேன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த இதுல இந்த இப்போ டைரக்டா அவங்களுடைய வாட்ஸ்அப் கால் இருக்கட்டும், இமெயில் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதை நாம எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பெரியசாமி மேல முதல்ல 2 கேசஸ் இருக்கு. லஞ்ச ஊழல் கேஸ் ஒரு கேஸ், ரெண்டாவது வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இந்த 2 கேஸும் ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு. எஸ்பெஷலி இந்த லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது வந்து அவர் 2006 2011 கருணாநிதியினுடைய கடைசி ஆட்சி காலத்துல அவர் வந்து வீட்டு வசதி துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த வீட்டு வசதி வீடுகளை அலாட் பண்றதுக்கு ஒதுக்கீடு செய்வதில் நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு. எப்படி நம்ம செந்தில் பாலாஜி வந்து அதிமுக பீரியட்ல 2001 2006 அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி, அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி கொடுத்தாரோ, இப்போ எப்படி KN நேரு வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாரோ, அரசு பணியிடங்களை நிரப்பினாங்களோ, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, அப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால அவருடைய கண்ட்ரோல்ல தான் TNHB இருக்கும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்கும். அதுல வந்து நிறைய பிளாட் வச்சு இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பாக சில IAS IPS அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, அதாவது டிஎம்கே கருணாநிதி குடும்பத்துக்கு வேண்டியவங்களுக்கு, கருணாநிதிக்கு பாதுகாவலராக தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்த ஜாபர் சேட்டு, கணேசன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் வந்து முறைகேடாக வீடுகளை ஒதுக்கினார் அப்படிங்கிறது. அதுவும் எப்படி, உயர் வருமான குழு வீடுகள், அதாவது ஹையர் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அதெல்லாம் பெரிய கார்டன்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களால சென்னையில ஒரு
வளர்ந்து வரும் ஒரு இடத்துல வந்து, அதாவது அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியால உங்களால திங்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நொளம்பூர் அப்படின்னுட்டு ஒரு இடம் அது. ப்ராபபிளி முகப்பேர் ஏரியாவில் எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். அந்த முகப்பேர் ஏரிக்கு பக்கத்துல எங்கேயோ வரா மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வழக்குல அவருக்கு வந்து டிவிஎஸ்சி, இந்த ஜெயலலிதா திருப்பி ஆட்சி அமைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, டிவிஎஸ்சி அதாவது லஞ்ச ஊழல் குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவை கூப்பிட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. கேஸ் ஃபைல் பண்றாங்க 2012. அந்த சமயத்துலதான் இதுல வந்து ஏதாவது பணப்பரிமாற்றம் இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக 2013 பிஎம்எல்ஏ, அதாவது பணம் பரிமாற்ற தடுப்பு சட்டம் படி, பிஎம்எல்ஏ ஆக்ட் படி சில பேர் உள்ள, அது இடி உள்ள வருது. அந்த அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அப்புறம் திண்டுக்கல்ல இருக்கிற அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாரு, இல்ல இவர் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அது சென்னைக்கு வருது, உயர் நீதிமன்றத்துக்கு வருது. உயர் நீதிமன்றத்தையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆச்சு. கபில் சிபல் தான் அதுக்கு வந்து இது போராடினார்னு நினைக்கிறேன். இது வந்து சபாநாயகர் கிட்ட தான் அவங்க இது வாங்கியிருக்கிறாங்க. இதுல அது பேர் என்ன, ஆளுநருடைய பெர்மிஷன் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கும் அவங்க ஓகேன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த் வெங்கடேஷ் உள்ள வராரு. ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இன்ஸ்பெக்டர், அதாவது நீதிபதி தான். ஆனா அவர்கிட்ட அந்த ஆய்வு செய்யும் பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது இதுல வந்து மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியறது. அவர் தானே உங்களுக்கு பொன்முடி கேஸ்ல கூட இதை வந்து இது பண்ணணும், KKSSR மேட்டரையும் ஓபன் பண்ணணும், வளர்மதி மேட்டரையும் ஓபன் பண்ணணும்னு அவர் தான் சொன்னாரு. அப்போ இதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க உடனே இதை அந்த MP MLAக்களுடைய சிறப்பு நீதிமன்றம் இருக்கு, அதுல வந்து 3 மாசம் டைம் கொடுக்குறாரு. உடனே பெரியசாமி என்ன பண்றாரு, உச்ச நீதிமன்றம் போறாரு. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய விசாரணையை, இந்த வழக்கு விசாரணையை தடை செய்து இருக்கிறது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. டிஎம்கேனுடைய கைகள் எவ்வளவு தூரம் போகிறதுன்னு பாருங்க. உச்ச நீதிமன்றமே தடை செய்யற அளவுக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதுக்கு பயங்கரமான முகாந்திரம் இருக்கு. பணம் வாங்கியிருக்கிறாரு, வீடை கொடுத்திருக்கிறாரு, பணம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவர் வச்சுக்கிட்டாரு, எவ்வளவு பெர்சன்டேஜ் முதல்வருடைய குடும்பத்துக்கு போச்சு, கட்சிக்கு நிதியா போச்சு அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட விவரங்கள் கிடையாது. ஆனா கண்டிப்பா அந்த காலத்துல கருணாநிதி பீரியட்லயே ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலின், அதாவது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு ஆட்சி காலத்தையும் இருக்கட்டும், திமுக உடைய தலைமையில அந்த குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு கட்டு அது போகாம இருக்காது. அப்படி இருக்கும்போது இதுல இருந்து எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப சமீபத்துல ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல எல்லாம் ரெய்டு நடத்தினாங்க இல்லையா, அந்த ரெய்டுல நிறைய மேட்ரஸ்லாம், அந்த ரத்தீஷோட வீடு பூட்டி இருந்தது, அதை ஓபன் பண்ணி நிறைய எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூட்டி இருக்கிற வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டாங்க, இடி அபிஷியல்ஸ் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிஞ்ச உடனே என்னாச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க அதெல்லாம் வாபஸ் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. இப்போதான் ஒரு வாரம் முன்னால அவங்க என்னென்ன ஆவணங்கள் ரத்தீஷ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னாங்க. அதாவது ஆர்டர் போட்டிருக்காங்க, தீர்ப்பு கிடையாது, ஆர்டர். வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் அது. சோ இன்னைக்கு என்னாச்சு, இது 2 கேஸ். அது ஒண்ணு வருமானத்தை விட அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு, 2 வழக்குமா அவர் மேல இருந்திருக்கு. இந்த சமாச்சாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, 2025 இந்த வருஷத்துலதான் ஆகஸ்ட் மாசம் மெட்ராஸ்ல 6 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை போடுறாங்க. திண்டுக்கல்ல கோவிந்தராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல, துரைராஜ் நகர் அப்படிங்கிற இடத்துல சோதனை போடுறாங்க. சீலப்பாடி அப்படிங்கிற இடத்துல அவருடைய மகன் பழனி தொகுதி MLA செந்தில்குமார் அவருடைய வீட்டுல இது பண்றாங்க. வள்ளலார் நகர்ல இந்திராணி அவருடைய மகள் இந்திராணி, கோகுல இந்திரா வந்து ADMKல வந்து MLA இருந்தாங்க, அண்ணா நகர்ல கூட போட்டி போட்டாங்க லாஸ்ட் டைம். அவங்க இல்ல, இவங்க இந்திராணி அப்படிங்கிறவங்க. அந்த சமயத்துல கூட நீங்க பார்க்கலாம், ஆகஸ்ட் மாசம் இது வந்து RS பாரதி சொன்னாரு, ஈடிக்கும் அஞ்சமாட்டோம், எதற்கும் அஞ்சமாட்டோம் அப்படின்னு ரொம்ப வீராப்பா பேசினாரு. 2 பேர் தீ குளிக்க போனாங்க. அப்புறம் அவங்கள வந்து சமாதானப்படுத்தினாங்க. DMK காரங்கெல்லாம் பெரியசாமி வீட்டுக்கு வந்து தர்ணா பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பசுமை வழிச்சாலை, அதாவது இங்க மெட்ராஸ்ல கிரீன்பே சாலையில அவருடைய வீட்டுல பூட்டை உடைச்சு பல ஆதாரங்களை எடுத்துட்டு போனாங்க. சேப்பாக்கத்துல, அதாவது உதயநிதியினுடைய
துணை முதல்வர் உதயநிதியுடைய தொகுதியில சேப்பாக்கத்துல அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, ஓமந்தூரார் பின்னால, அந்த ஹாஸ்டல்ல செந்தில்குமார் உடைய அறை, அதாவது இவருடைய பையனுடைய அறை, அதையும் ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் மேல அவங்க வந்து வழக்கு பதிஞ்சாங்க. வழக்கு பதியறலாம் ஒரு சாதாரண சமாச்சாரம் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம் வச்சுங்க. ஆனா அப்போ அந்த இந்திராணியோடைய வீட்டுல சோதனை நடந்தது, இந்த முறையும் சோதனை நடந்திருக்கு. அதுல இது இந்திராணி இவருடைய மருமகன் துவாரகநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த வத்தலகுண்டு போற வழியில ஒரு பின்னல் ஆடை நிறுவனம் இருக்கு. பின்னல் ஆடைனா ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், ஃபாரினுக்கு தான் நம்ம அனுப்புறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து பின்னல் ஆடை நிறுவனத்துல எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய எக்ஸ்போர்ட், அவங்களுடைய உற்பத்தி எல்லாமே பெருவாரியாக எக்ஸ்போர்ட்ல தான் போயிட்டு இருக்கு, வெளிநாடுகளுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுல ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு அப்படிங்கிற மேட்டர் இப்போ வெளியில வந்திருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ வந்தது யார் தெரியுமோ, அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறையில ஒரு உள்பிரிவு, அது என்ன, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு, ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர், நுண்ணறிவு, ஜிஎஸ்டி நுண்ணறிவு. அதாவது இந்த தொழிற்சாலையில எவ்வளவு உற்பத்தி நடக்குது, எவ்வளவு மூலப்பொருட்கள் வாங்கப்படுகின்றன, எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது, எவ்வளவு உற்பத்தி ஆகுது, எவ்வளவு நீங்க வந்து பில் போட்டு விற்கிறீங்க, எவ்வளவு நீங்க பில் போடாம விற்கிறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினீங்களா, அந்த ஜிஎஸ்டி நீங்க வந்து ஜிஎஸ்டி ஆல்ரெடி நீங்க ஜிஎஸ்டி பெய்டு ப்ராடக்ட், பெய்டு மூலப்பொருட்கள் நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வரும். அதாவது ஜிஎஸ்டி வரியில ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கு வரும் நார்மலா? இது ஜிஎஸ்டி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க சொல்லித்தான் இது வந்து வெளியில வந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன அளவுல ஒரு சின்ன ஒரு பொட்டி கடைக்காரர் வந்து ஜிஎஸ்டி வரி ஏய்ச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சின்ன தொழிலதிபர் 2 பேரை வச்சுட்டு ஒரு லேத் மிஷின் வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அது வேற விஷயம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி, 8500 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, அதுல எனக்கு தெரிஞ்சு 6000 பேர் வந்து பெண்கள் தான் வேலை பண்றாங்க, பாக்கி எல்லாம் ஜென்ட்ஸ். அவ்வளவு பெரிய ஒரு இதுல இவ்வளவு பெரிய ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில நீங்க பண்றீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது பாருங்க, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு ஃபேக்டரி ஆரம்பிச்சான், எவ்வளவு லாஸ்ட் இயர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணான், அதுக்கு முன்னால எவ்வளவு சேல்ஸ் பண்ணான், லாஸ்ட் இயர் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டினான், இந்த வருஷம் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறான், இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே வருவாங்க அவங்க. அப்படிதான் இது வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 மில்கள் அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க இந்த ட்ரிப்பு. கூடவே அவருடைய மருமகனுடைய வீடு, இந்திராணியினுடைய வீடுல 15 மணி நேரம் அவங்க வந்து செக் பண்ணிருக்கிறாங்க. 8 மணி நேரம் எவ்வளவு சொன்னாங்க சார்? 8 மணி நேரம் ஐப்பெரியசாமி வீட்டுல, 8 மணி நேரம், இந்திராணி வீட்டுல 15 மணி நேரம் வேலை பண்ணிருக்கிறாங்க. அதுலயே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது இது 3வது கேஸ், நான் சொல்றது 2 கேஸ் பழசு, இது 3வது கேஸ். இன்னும் எவ்வளவு கேஸ் இருக்கும். அதாவது குற்றம் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுவதே இல்லை, அதுதான் உண்மை. ஆனா இந்த குற்றம் அவங்களுக்கு பை சான்ஸ் கையில கிடைச்சது. இதுக்கும் ஆகஸ்ட் மாசம் நடந்த அந்த ரெய்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆகஸ்ட் மாசம் நடந்த ரெய்ட்லயும் அவங்க வந்து நிறைய ஆவணங்கள் அள்ளிக்கிட்டு போனாங்க, 2 ட்ரங்க் பாக்ஸ் ஃபுல்லா அள்ளிக்கிட்டு போனாங்க. ட்ரங்க் பாக்ஸ்னா இரும்பு பொட்டி அள்ளிக்கிட்டு போனாங்க. அதுல செக் பண்ணும்போது ஏதாவது இதுக்கு சம்பந்தமான ஜிஎஸ்டி வரி ஏய்க்கிறாங்க அப்படிங்கிற இது சம்பந்தமான சில விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அதனாலதான் அவங்க திருப்பியும் உள்ள வராங்க. இந்த விஷயத்துல உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். இது வந்து நீங்க வரி ஏய்ச்சிருக்கீங்கன்னு சொன்னா நார்மலி என்ன ஆகும், இன்கம் டாக்ஸ்ல தான் நீங்க வரி ஏய்ப்பு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. ஜெகத் ரட்சகனுடைய இதுல கூட வருமான வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 908 கோடி ரூபாய் பெனல்டி கட்ட சொன்னாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு வருஷம் முன்னால. 908 கோடி ரூபாய் பெனால்டி கட்டுற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்துல பெனால்ட்டியோட நிக்காது அப்படின்னு நாங்கிறேன், கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. இதையும்
இதையும் மற்ற இதுக்கு முன்னால இருக்கிற 2 வழக்குகளையும் இணைச்சு தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. இந்த விஷயத்துல ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் சமாச்சாரத்துல உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆணைகள் இருக்கு இல்லையா, ஆவணங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதுல நடக்காது. அதனால இதுதான் ஐ பெரியசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அதாவதுங்க, நீங்க வந்து தொழில் பண்ணுங்க வேண்டாம் சொல்லல, ஏதோ ஒரு ஸ்மால் லெவல், ஏதோ ஒரு 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 சின்ன அளவுல வரி ஏய்ப்பு இது மாதிரிலாம் எல்லாம் இருக்கலாம், பரவாயில்ல. பட் ஒரு பெரிய அளவுல அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இன்னொரு பாயிண்ட சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீதித்துறையிலையும் மனமாற்றம் ஏற்பட்டு வருது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இப்போ அமலாக்கத்துறை காரணம் இல்லாம வராது. ஏதோ இந்த ஊழல் நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு குளறுபடி மோசடி நடந்திருக்குங்கும் போதுதான் அவங்க உள்ள வருவாங்க. அமலாக்கத்துறை மாதிரியான விசாரணை அமைப்புகளை தன்னிச்சையாக செயல்பட விட வேண்டும். அதைத்தான் வந்து மோடி அரசு பண்ணிட்டு இருக்கு. நரேந்திர மோடி அரசு வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. வரி ஏய்ப்பா இருக்கட்டும், பண மோசடியா இருக்கட்டும், இல்ல லஞ்ச ஊழலா இருக்கட்டும், கருப்பு பணம் ஜெனரேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க புடிங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு யாரு தடை விதிக்கிறது, இதுக்கு யாரு நடுவுல முட்டுக்கட்டை போடுறது அப்படின்னா நீதிமன்றம். நீதிமன்றம் இதை வேறு மாதிரி அணுக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான மாற்று சிந்தனை மாற்றம் நீதித்துறையில் வருகிறது அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும், நோட் பண்ண முடியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். தேங்க்யூ.